வெல்கம் காய்ஸ், இதுதான் உங்கள் ட்ரெண்டி ட்ரெண்ட்ஸ் 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்கானோட 2.1 4.1 ஹோம் தேட்டர் ஒயரிங் கனெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பர்ஃபெக்ட் ஒயரிங் எப்படின்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்ல போகிறேன். நீங்கள் ரொம்ப குழப்பிலாம் வேணால் நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணேன். நான் ஏற்கனவே ஒயரிங்லாம் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் பிக்சரோடு நான் காமிக்கிறேன். நான் ஏற்கனவே பண்ணி வச்ச ஒயரிங் அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் ஒயரிங்லாம் பண்ணி வச்சிட்டேன். இப்படி தான் இருக்கும் அந்த போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா. நான் ஒயரிங் எல்லாம் இப்படி தான் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு ஒன்று ஒன்றா பிரியும். இந்த 3 ஒயர் வருதுல்ல, இது வந்து பேஸ் அவுட்டு. இந்த 3 ஒயர் வந்து பேஸ் அவுட்டு. இந்த பேஸ் அவுட்டு. இது வந்து ஊஃபர். இது வந்து ஊஃபர் அவுட்டு. இது ஊஃபர். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 பின் கொடுத்துருப்பாங்க. இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன். செகண்ட் பின்னோ தேர்ட் பின்னு தான், அது நான் பிக்சரில் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 டிரான்ஸ்ஃபார்மர். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் போடணும், வேறு எதுவுமே போடக்கூடாது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கரு. இதில் வந்து இதுக்கும் நான் கனெக்ஷன் ஃபோட்டோவில் தரேன். இது வந்து ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, சென்டர் தான் மைனஸ். அதாவது இங்கே ஒரு ஸ்பீக்கர் எடுத்து இங்கே ஒரு லைனும் இங்கே ஒரு லைனும் மாற்றி மாற்றி செப்பரேட்டாக கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிள் போர்டு தான். இப்போ இதில் வந்து 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னான்னு தெரியல, நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஒயரிங் கனெக்ஷன் மட்டும் பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா போர்டு திருப்பிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் என்கிட்ட வந்து அந்த பின்ஸ் இல்லை, அதனால் நான் ஒயர் இந்த மாதிரி ஒயர் வாங்கியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் 2 5. அது மட்டும் தான் இப்போ நம்ம ஆடியோ சோர்ஸ் தர போகிறது. இதில் வந்து நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 5 வந்து 2 5 நான் ஒயர் வச்சுருப்பேன் செப்ரேட்டாக. இங்கே 3 ஒயரு இது லெஃப்ட் ரைட்டுக்கு நான் செப்ரேட், இங்கே லெஃப்ட் ரைட்டுக்கு செப்ரேட்டாக வச்சுருப்பேன். அப்புறம் இந்த 3 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸுக்கு. இதில் வந்து ட்ரிபிள்லாம் இல்லை, ஒன்லி பேஸு வால்யூம் மட்டும்தான். அப்புறம் பொட்டென்ஷியோமீட்டர் பார்த்தீங்கன்னா 100K. 100K இல்லைனா 10K பொட்டென்ஷியோமீட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் வால்யூம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வால்யூம் கண்ட்ரோலுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும், வேறு எந்த மாதிரி வாங்கக்கூடாது. இது என்ன ஒயர்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்டு ஒயர்டு, அதாவது ப்ளூடூத் போர்டு வரும்ல அதோட ஒயரு. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் 100K தான். 100K இல்லைனா 10K இந்த மாதிரி பின் இருக்குதா தான் நீங்கள் வாங்கணும். 6 பின் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வாங்கணும், அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். சரி வாங்க இப்போ ஒயரிங் எப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ஒயர் பிரிச்சுங்க. இல்லை கிரவுண்டு மட்டும் எங்கே எடுக்கணும்னா இந்த பெரிய லைன் போகுதுல்ல, இந்த மாதிரி பெரிய லைன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய லைன் எல்லாத்துலேயும் போகும். இதெல்லாம் கிரவுண்டு தான். இதெல்லாம் நீங்கள் கிரவுண்டு எடுத்துக்கலாம், இதில் எது வேணாம். ஆனால் நான் வந்து இங்கே கரெக்டாக இந்த 5 வோல்ட் ஆண்ட இங்கே கிரவுண்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு அங்கே தான் கரெக்டாக இருக்குன்னு நான் அங்கே கிரவுண்ட் எடுத்துக்கிறேன். சவுண்டும் நல்லா தான் இருக்குது. இது ஒரு வந்து A கிளாஸ் B கிளாஸ் ஆடியோ போர்டு. இப்போ ஒயரிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எப்படி ஒயரிங்னு நான் பிக்சரில் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து சென்ட்ரல் இந்த பின்னு வந்து ரெண்டுமே ஒன்றாவே இருக்கணும். சென்ட்ரல் இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும். இந்த 2 பின்னு ஜாயின் பண்ணுறேங்க. அப்புறம் இந்த 2 பின் ஒன்றா ஜாயின்ட்டு சால்ட்ரிங் வச்சுருங்க. கிரவுண்டு தான் இந்த 2 பின்னு தான் கிரவுண்டு. இது 2 பின்னு தான் கிரவுண்டு. இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு. இது ஃபஸ்ட்டில் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அதே மாதிரி இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. தனித்தனியாக ஆடியோ போர்டுக்கு சோர்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி கொடுக்கணும். இது ப்ளூடூத் ஆடியோ போர்டில் லெஃப்ட்டு ரைட்டு. அதுக்கு நான் ஒரு இமேஜ் போடுறேன், பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிம்பிளான ஆடியோ போர்டு கொடுக்குது. சவுண்ட் டெஸ்டிங் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஒயரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதில் 5 வோல்ட் எடுக்க முடியுமான்னு மட்டும்தான் எனக்கு தெரியல. அது அப்படி எடுக்க முடியும்னா நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இத்தோடு முடிச்சிக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.
கைஸ் உங்களுக்கு பிக்சர் காட்டுறதுனால அதுதான் இது ஸ்பீக்கர் அவுட்டு. இது சென்டரில் இருக்குது மைனஸ் 2 ப்ளஸ்ஸு இது கொடுத்தா நீங்கள் ஸ்பீக்கர் எடுக்கணும் பார்த்துங்க பிக்சரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னு 2 5 மட்டும் தான், மிச்சது எதுவுமே தேவையில்லை. 2 5 எடுத்து நீங்கள் 2 லைன் எடுத்துங்க. நான் இப்போ உங்களுக்கு கிரவுண்டு காட்டுறேன். கிரவுண்டு இப்போ பாருங்கள். ஓகே, கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இது சென்டர் பாயிண்ட்டில் நான் பென் வச்சுருப்பேன், அங்கே தான் அந்த கிரவுண்டு அங்கே எல்லாம் வரங்கன்னா கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து லெஃப்ட் ரைட்டு, இது அந்த ஆடியோ போர்டோட கரெக்டாக வந்து எது லெஃப்ட்டு எது கிரவுண்டு நீங்கள் இந்த பிக்சரில் தெளிவாக பாருங்கள். இதில் பாஸ் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாது, ஏன்னா பேசுறது உங்களுக்கு எதுவுமே புரியாது. நெக்ஸ்ட்டு இது வந்து ரைட்டோடது, இது ரைட் வரணும், அது லெஃப்ட் வரணும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இங்கே வரணும், ரைட் இங்கே வரணும். இந்த ரெண்டும் இங்கே சென்டரில் ஜீன் இருக்கிறது வந்து கிரவுண்டு, அங்கே தான் அந்த கிரவுண்ட் எடுத்து அங்கே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வால்யூம் மீட்டர் கரெக்டாக வேலை செய்யும். இது வந்து லெஃப்ட்டு எடுத்து இங்கே வைக்கிறது, லெஃப்ட்டோடது இங்கே. இது வந்து தெளிவாக உங்களுக்கு தெரியும். 2 வந்து லெஃப்ட்டு, 5 வந்து ரைட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே தான், இது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 வந்து லெஃப்ட்டு, அதே மாதிரி தான் கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் வந்து நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் தான் வாங்கணும். 3 பின் வாங்கக்கூடாது, 6 பின்னு வாங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பின்னு வந்து மடிச்சிருங்க, மடிச்சுட்டு சால்ட்ரிங் வைக்குங்க. நான் அதுலேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு மடிச்சுட்டு சால்ட்ரிங் வைக்கிற மாதிரி, ஏன்னா அதுதான் கிரவுண்டு. அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சால்ட்ரிங் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சவுண்டெல்லாம் நல்லா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.